யெகோவா ஈரே பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு, வலிகள், வேதனையின் மத்தியில நாம வாழுறோம். ஆனாலும் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்துல தான் நாம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆதியாகமம் 21:16 பார்க்கும்போது இங்க ஆகார் கூட வேதனையோட ஒரு துருத்தி தண்ணீரோடும் குழந்தையோடும் அனுப்பிவிடப்பட்டு வனாந்திரத்துல அலைந்து தன் பிள்ளை சாகிறத பார்க்க சக்தி இல்லாம தூரமா போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறாங்க. அடுத்ததாக அந்த குழந்தை தப்பும் விதமாக அதன் தாயின் கண்களை தேவன் திறக்கிறாங்க. எனவே துறவை கண்டு பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கிறாங்க. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு கற்று தருகிற பாடம் என்ன? முதலாவதாக, ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம பாடுகளின் மத்தியில ஆண்டவர் நம் கண்ணீரின் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவரா செயல்படுறாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது அதை கேட்பதோடு விட்டு விடாம நமக்கு அந்த வேதனையிலிருந்து தப்ப தேவையானதை தருகிறாங்க. அப்படின்னா நமக்கு தேவையானதை தர என்ன நடக்கணும் நம்ம பார்த்தா, ஆகாரை போல நமது கண்கள் ஏற்ற நேரத்துல திறக்கப்படணும். ஏன்னா கண்கள் திறக்கப்படும் போதுதான் நமக்கான வழிகளும் நமக்கு தெரிகிறது. நமது தேவன் நமது அனைத்து வழிகளையும் கஷ்ட நேரத்துல அடைக்கிற தேவன் அல்ல, அடைத்தது போலதான் காணப்படும். ஆனால் நமது கண்கள் ஆண்டவரால திறக்கப்படும் நேரத்துல வழிகளை நம்மால கண்டுகொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, கண் திறக்க நம்மிடம் தடையாக உள்ள காரியங்களை நாமும் அகற்ற வேண்டும். மூன்றாவதாக 20வது வசனத்துல தேவன் பிள்ளையோடு இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பிள்ளையை விட்டு விலகல்ல. அது போலதான் பிரியமானவர்களே, பிரச்சனையிலிருந்து தப்பிய பிறகும் நம்ம கூடவே தான் ஆண்டவர் இருந்து செயல்படுறாங்க. இந்த பிள்ளையின் வழியாக 3 காரியங்களை நாம பார்த்தோம். ஆண்டவர் நமது அழுகையின் சத்தத்தை பாடுகளின் மத்தியில கேட்கிறவராக செயல்படுறாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் கேட்டு நமது கண்களை ஏற்ற நேரத்தில் திறக்கும் போது நாம் அந்த பிரச்சனையை முறியடிக்கும் வழிகளை கண்டுகொள்றோம். அந்த பிரச்சனை முடிந்ததோடு நம்மை விட்டு விடாம எப்போதும் நம்ம கூடவே இருந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துறாங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.